முன்னொரு காலத்தில் ஆதரவற்ற ஒரு ஆன்மா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காணாமல் தவித்து கொண்டிருந்தது. அந்த ஆன்மாவுக்கு திருச்செந்தூரிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஓம் சரவணபவாய நமக என்று சொல்லு, உன் வாழ்வில் புது வாசல் திறக்கும். இந்த மந்திரம் வெறும் சொற்கள் அல்ல, ஒரு தத்துவத்தின் வழி என்று. இன்று அந்த மந்திரம் உன்னுடைய கண்களில் பட்டிருக்கின்றது. சரவணபவா என்பது ஸ்பந்தன மந்திரம். சரவணபவா என்பது முருகனுடைய அழகிய பெயர். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. உன்னுடைய உள்ளுணர்வுகள் சுத்தமாகின்றது. சிந்தனையும் தெளிவடைகின்றது. முருகன் 6 அறிவுகளின் ஒளியை நமக்கு பரிமாறுகின்றார். 7, 8, 6 என்ற எண்ணானது அதிர்ஷ்டத்தின் ரகசியம் நிறைந்த எண். இந்த எண் பெரும்பாலும் உன் பார்வையில் பட்டிருப்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றது. இந்த எண்ணினுடைய பலம் என்பது முருகப்பெருமானுடைய பிரதான சக்தி. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, உன்னுடைய எண்ணங்களை இயக்கும் சக்தியாக இந்த எண் தொடர்ந்து உன்னை சுற்றி சுழன்று கொண்டே இருக்கின்றது. முருகன் நான் எப்பொழுதும் பக்தருக்காக காத்திருப்பவன். ஆனால் பக்தி என்பது வெறும் கோரிக்கைகளை கொடுக்கும் ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. அது மன ஒழுக்கம், நம்பிக்கை, செயல், சத்தியம், பொறுமை போன்ற வாழ்வியல் நெறிமுறைகளை வலியுறுத்தக்கூடிய ஒளி மார்க்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவேன். தினமும் காலையிலேயே ஓம் சரவணபவாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்வதன் மூலமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண முடியும். மனம் உள்ளார்ந்த நம்பிக்கையுடன் உங்களுடைய பிறந்த நாளிலோ அல்லது முக்கியமான நாளிலோ 7, 8, 6 என்ற எண்ணை மனதிற்குள் கற்பனை செய்து தொடுவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நன்மை வரும் முன்பே அதை நம்பி அந்த நன்மைக்கு உரிய பாங்கான ஒழுக்கத்தில் செயல்படுதல் மிகவும் நல்ல விஷயம். பரிசோதனைகள் என்பது அருளினுடைய வாசல்தான். நாம் சந்திக்கின்ற சோதனைகள் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாதவை போல தோன்றலாம். ஆனால் அதன் வழிதான் முருகன் நம்மை வடிவமைக்கின்றார். சோதனையின் பின்வரும் தன்னம்பிக்கையும் அந்த நன்மையின் வாசலாக அமைந்து விடுகின்றது. முருகனுடைய வாக்கு எப்பொழுதும் வீண் போகாது. ஒரு சிறிய பக்தி நடவடிக்கையையும் என்னுடைய திருவருளால் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கான சின்ன அறிகுறிதான் இப்பொழுது இந்த பதிவு உன் செவியில் கேட்பது. நீ இந்த வாசகத்தை காண்கின்றாய் என்றால் மாபெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள். நீ என்ன செய்ய வேண்டும்? இன்று இரவு ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து கொள். கண்களை மூடி ஓம் சரவணபவாய நமக என்று 21 முறையாவது சொல். அதன் பின் உன்னுடைய கையில் 7, 8, 6 என்ற எண்ணை கற்பனை செய்து தீப்பொறியாய் மனதிற்குள் எழுதி மனதிலேயே தொட செய். புனித எண்ணத்துடன் தூங்கு. மறுநாள் உன்னுடைய முதல் செய்தி நன்மையை கொண்டுதான் இருக்கும். இது முருகனுடைய வாக்கு. நம்பிக்கை, ஒழுக்கம், செயல்திறன் அனைத்தும் சேர்ந்து வெற்றியை கொடுக்கும் கருவியாக மாறும். நீயாக உயர வேண்டிய தருணம் இப்பொழுது வந்து விட்டது. எல்லா விஷயங்களிலும் முழு கவனத்தை செலுத்தி உனக்கான வெற்றியை நீ தக்க வைத்து கொள்ளப் போகின்றாய். எப்பொழுதுமே உன் மனதிற்குள் நீ சொல்லுகின்ற விஷயங்களும் செய்கின்ற அத்தனை செயல்களும் உன்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை வடிவமைக்கின்றது. இன்றைய செயல்களும் சிந்தனைகளும் தான் நாளைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்றது. ஒரு சில தருணங்கள் நாம் சோதனையின் பாதையில் சோர்வடைகின்றோம். ஆனால் அந்த தருணங்களில்தான் நம்மை இழுக்க வந்து போகும் ஒரு கை இருக்கின்றது. அது முருகனுடைய கருணை மிகு அருள்வாய்ப்பு. ஓம் சரவணபவாய நமக என்கின்ற இந்த மந்திரம் தெய்வீக சக்தியை செயல்படுத்தும் சக்திமிக்க தூண்டல். இதை சொல்லியவுடன் உங்கள் உள்ளத்தில் பரவுகின்ற அந்த அமைதி, நம்பிக்கை வாழ்க்கையின் புதிய திருப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து மாபெரும் மகிழ்ச்சியாக உன் வாசலை வந்து திறக்கும். மந்திரங்கள் என்பது வெறும் ஒளி அல்ல, அது ஒரு சக்தி. ஓம் என்பது பிரபஞ்சத்தினுடைய முதல் ஒளி. சரவணபவா என்பது முருகன் சாரணை தீர்க்கும் சக்தியின் வடிவம். நமக என்பது பணிவு. இந்த மூன்றும் சேரும் பொழுது அதிசய திரை உன் வாழ்க்கையில் தெரிக்க தொடங்குகின்றது. முடிவாக மனமும் அமைதியை பெறுகின்றது. சிந்தனைகள் தெளிவாகின்றது. கடின நிலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல தேய தொடங்குகின்றது. அதிர்ஷ்டத்தின் வாசல் எல்லாம் திறந்து விடுகின்றது. 7, 8, 6 என்கின்ற இந்த எண்ணை நினைவில் வைத்துக்கொண்டு உன் கையால் எழுதி கற்பனை செய்து கொண்டு முருகனின் பாதம் போல நீ அதை தொட்டுவிட்டால் வாழ்வில் திடீர் மாற்றங்கள் நிகழ்வதை நீ நேரில் காண முடியும்.
எந்த பிரச்சனையும் வரும்பொழுது அருளின் தூதராக தான் வருகின்றது. முயற்சி செய்வதற்கு முன் நாம் தோல்விக்கு பயப்படுகின்றோம். ஆனால் முருகன் சொல்லும் மந்திரம் இந்த ஓம் சரவணபவாய நமக உங்கள் பயத்தையும் மன அழுத்தத்தையும் போக்கி அழகு நிறைந்த வாழ்வின் கதவுகளை இப்பொழுது திறக்கும். நீ மனம் திறந்தேனும் என்னை நோக்கி கூறு, ஒரே ஒரு வார்த்தையாவது கூறு, நான் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றேன். நீ இப்போதே இந்த எண்ணை நினைத்துக்கொள், மாபெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். நேர்மையான எண்ணங்களுடன் எப்பொழுதும் செயல்படு. போற்றப்படும் எண்ணங்களை மனதில் வைத்து ஜெபிக்க ஆரம்பி. தானம், சேவை, இரக்கம் இவை மூன்றையும் வாழ்க்கையின் வழி இணைத்துக்கொள். உன்னுடைய வாழ்வில் எதிரிகள் இல்லை, சோதனைகள் தான் தேவர்களுடைய தூதர்கள். முருகன் சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் விதி, யாரும் உன் எதிரிகள் அல்ல, உன் தவறுகளை சரி செய்ய எனது தூதர்கள்தான் பல்வேறு உருவங்களில் வருகின்றார்கள். உன்னுடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடிய பல விஷயங்கள் இனிமேல் நடக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன நம்பிக்கையில்தான் பெரிய மாற்றங்கள். ஒரு நாள் காலை ஒரு பெண் மனநலம் சோர்வுடன் முருகனை நினைத்து ஓம் சரவணபவாய நமக என்று சொன்னாள். அந்த நாள் அவளுக்கு திருப்புமுனை நாளாக மாறியது. அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் இந்த உலகையே இயக்கும் சக்தியாக மாறுகின்றது. பழைய காலத்தில் துறவிகள் இந்த புனித எண்ணோடு இணைந்திருந்தார்கள். 7, 8, 6 என்கின்ற சுப முகூர்த்தத்தில் இந்த எண்ணை எழுதினால் விரதங்கள் தொடங்கும் முன் 7, 8, 6 என்று கற்பனை செய்வது அதிர்ஷ்ட சக்திகளை உந்தக்கூடியதாக மாறும். எப்பொழுது இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கின்றதோ, உன்னுடைய செவிகள் என்னுடைய வாக்கினை கேட்டிருக்கின்றதோ, மாபெரும் மகிழ்ச்சிக்கு நீ தயாராகிவிட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. முன்னேற்றத்தின் பாதையை நீ தழுவ போகின்ற நேரம் வந்துவிட்டது. என்னுடைய கரங்கள் உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதித்து அருள் புரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து மனவேதனைகள் எல்லாம் அறவே நீங்கி துயரங்களை போக்கி துன்பங்களை அழித்து வேல் கொண்டு இந்த முருகன் என்றென்றைக்கும் உன்னை காத்து நின்று உன் ஒவ்வொரு விருப்பத்தையும் இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். இனி மேலும் நீ கஷ்டப்படாமல் மிகவும் சுகமான வாழ்க்கையை இந்த சுப்பிரமணியனுடைய அருளோடு வாழப்போகின்றாய். பழைய நினைவுகளை எல்லாம் விட்டுவிடு. புதிய தொடக்கம் இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக போகின்றது. அதே நினைவுகளோடு பழைய நினைவுகளோடு இருக்காமல் அவற்றையெல்லாம் முழுவதுமாக மறந்து வெளியே வந்துவிடு. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமான பிரகாசத்தை, ஒளி நிறைந்த பிரகாசத்தை என்னுடைய அருளால் காணும். இழந்ததை விட பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் பெறப்போகின்றாய். அவர்களின் கண் முன்னால் நீ உயர்ந்து வாழப்போகின்றாய். நல்லது நடக்கும்.